சென்னை அருகே மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து தரைமட்டமான விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்போம். தேவப்பிரியன், 2 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க, பலி எண்ணிக்கை அதிகமாகி இருக்குங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. கள நிலவரம் என்ன? சத்யபிரியா, கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்தவர்களும் தீயணைப்புத் துறை என்று பலதரப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்று முதல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் மீட்புக் குழுவினருக்கும் நமக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்போது இன்று காலை முதல் இருவர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடன் பேசிய மீட்புக் குழுவினர், அதாவது அவர்கள் இந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய போது அவர்கள் அருகில் வேறு யாராவது இருந்தார்களா, தொடர்ந்து மற்றவர்கள் அடுத்த அறைகளில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்களுடன் மற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது குறித்தும், எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்களோடு பேசி தொடர்ச்சியாக தகவல்களை கேட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தெர்மல் இமேஜிங் சிஸ்டம் மட்டுமில்லாமல் ரிமோட் கேமரா போன்ற பல்வேறு நவீன உபகரணங்களை கொண்டும் தற்போது அந்த இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று இரவு கடுமையான மழை பெய்தாலும் கூட ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே இந்த பணி தோய்வடைந்தது என்று சொல்லலாம். உடனடியாக மீண்டும் அதே உத்வேகத்தில் தொடர்ச்சியாக இந்த மீட்புக் குழுவினர் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக இருவர் சுய நினைவுடன் மீட்கப்பட்டது அந்த மீட்புக் குழுவினருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக மேலும் 30க்கும் மேற்பட்டோர் குறித்த தகவல்கள் இன்னும் தெரிவிக்கப்படாத காரணத்தினால் அது மட்டுமில்லாமல் தற்போது அவர்களை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை இந்த பகுதியில் வந்து பார்வையிட்டார். அவருடன் நாம் பேசிய போது, அதாவது அவர்களை மீட்பதற்கான அனைத்து வசதிகளும் தற்போது தயார் நிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நவீன உபகரணங்களை கொண்டும் அனைத்து துறை அதிகாரிகளை கொண்டும் தற்போது அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் தற்போது இந்த மீட்பு பணிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், கமாண்டோ படையினர், தீயணைப்புத் துறையினர் என்று பல துறை சேர்ந்த அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் தற்போது இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவசிய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக தற்போது இங்கு அவர்களுக்கு கழிப்பிட வசதியும் போன்ற அனைத்து வசதிகளும் தற்போது ஏற்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சத்யபிரியா. தேவப்பிரியன், தமிழக முதலமைச்சர் நேற்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அதை தொடர்ந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்குதா, மீட்பு பணிகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட்டிருக்குதா, அவருடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமா சத்யபிரியா, தற்போது அதாவது இந்த மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட நேற்று இரவு முதல் ஓரளவுக்கு இந்த மீட்பு பணிகள் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு காரணமானவர்கள், அதாவது இந்த கட்டிட உரிமையாளர்கள் உட்பட ஏற்கனவே விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் தொடர்பாக அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்று காலை முதல், அதாவது கடந்த 2 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட சுழற்சி முறையில் எந்தவித தொய்வும் இல்லாமல் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து, அதாவது குறிப்பாக சென்னையை சுற்றிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற பகுதியிலிருந்து கூட அதிகாரிகள் குவிந்திருக்கிறார்கள். அரக்கோணம் மற்றும் தாம்பரம் போன்ற பகுதியில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் மட்டுமில்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கக்கூடியவர்களும் நாகப்பட்டினம், மதுரை போன்ற அனைத்து பகுதிகளிலிருந்தும் அவசர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்குவதற்காக தற்போது அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் இருந்து எந்த அளவுக்கு இந்த ரிசோர்ஸை திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அரசு தரப்பிலிருந்து ரிசோர்ஸ் திரட்டப்பட்டு இந்த பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், நம்ம தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இப்போ சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கு பல மணி நேரங்களாக பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் குறித்தும் இந்த மீட்பு பணிகள் குறித்தும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சில கேள்விகளை கேட்கலாம். சரி, மீட்பு பணிகள் தற்போது எந்த நிலையில் நடந்துட்டு இருக்கு? இந்த முதலமைச்சரின் ஆணையின்படி 24/7 ஆல்ரெடி மீட்பு பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம மிராக்குலஸாக அந்தந்த கேவிட்டிஸில் இருக்கிறவங்க, இப்போ இந்த NDRF, அப்புறம் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் எல்லா துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட ஆணையின்படி இன்னைக்கு மீனம்மாள்ங்கிற பர்சனை மிராக்குலஸாக தே ஹேவ் பீன் ஏபிள் டு ரிகவர் அண்ட் அங்கே பண்ணியிருக்கோம். இங்கே ஏற்பாடுகள் இந்த பக்கம் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் டீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
பக்கம் நம்மளோட இந்த ரிசசிட்டேஷன் டீம்ஸ் இப்போ வரும்போது இல்லாட்டா வந்து ஃபியூ மியூட்டிலேட்டட் பாடிஸ் வருது, இன்னொரு பக்கம் லைவாகவும் பீப்புள் வராங்க. அவங்களை காப்பாற்றுவதானுங்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. இஎம்ஆர்ஐ ஆம்புலன்ஸில் தயார் நிலையில் டாக்டர்ஸையும் இவங்களையும் இமீடியட்டாக ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் ஆன ரிவைவலுக்கான ஒரு டீம்ஸை வந்து இங்கே தயார் நிலையில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆஸ்பத்திரியிலையும் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் இங்கே உறவினர்களுக்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரியிலையும் நிறைய உறவினர்கள் அவங்களுக்கு அனைத்து ஏற்பாடும் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி சாப்பாடுக்கான ஏற்பாடுகளும் செய்தில்லை சார்.